வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ட்ரம்பின் இறக்குமதி வரி குழப்பம் ஏற்கனவே மஞ்சள் விளக்குகள் ஒளிரும் அமெரிக்க பொருளாதாரத்தை அச்சுறுத்தி சிவப்பு விளக்கை ஒளிர வைத்து விடுமோ என்ற அச்சத்தை வெளியிட்டுள்ளார்கள் அமெரிக்க பொருளாதார நிபுணர்கள். அவர்களது கூற்றின்படி அமெரிக்க பொருளாதாரத்தின் ஆரோக்கியம் நாளுக்கு நாள் குறைந்து செல்கின்றது. அமெரிக்காவில் வேலை நீக்கங்கள் மிக துரிதமாக அதிகரித்து வருகின்றன. ட்ரம்பின் அதிரடியால் அரசு வேலைகள் கொத்து கொத்தாக இல்லாது போகின்றன. எந்த ஒரு பொருளாதாரத்திலும் முதுகெலும்பாக உள்ள நுகர்வோர் செலவு அமெரிக்காவில் ஜனவரியில் எதிர்பாராத விதமாக குறைந்து விட்டது. அதன் அர்த்தம் நுகர்வோர் நம்பிக்கை குறைந்துள்ளது, அல்லது நுகர்வோர் பலவித காரணங்களால் பணம் செலவு செய்ய அஞ்சுகின்றார்கள். ஒரு முக்கிய ஜிடிபி கணிப்பு திடீரென்று எதிர்மறையாக மாறியது. அமெரிக்க பொருளாதாரத்தின் இருதயம் போன்று வால் ஸ்ட்ரீட்டில் தீவிர பயம் திரும்பியுள்ளது. கடந்த மாதம் பல பங்குகள் சரிந்தன. இப்படியான இருண்ட படம் அமெரிக்க பொருளாதாரத்தில் இருந்த போதிலும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கிட்டத்தட்ட நிலையான இறக்குமதி வரி அச்சுறுத்தல்களுடன் பொருளாதாரத்தின் குழப்பத்தை தொடர்ந்து புகுத்துகிறார். இப்போது அவர் ஒன்று அல்லது இரண்டு மட்டுமல்ல, அமெரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளிகள் 3 நாடுகளுக்கும் இறக்குமதி வரியை வைத்து விளையாட்டு காட்டுகிறார். அவரின் அதிரடி விளையாட்டு அமெரிக்காவுக்கு வினையாக முடியலாம் என்று அமெரிக்க பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். செவ்வாய்க்கிழமை முதல் மெக்சிகோ மற்றும் கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்றும், சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீதான இறக்குமதி வரியை 20% இரட்டிப்பாக்க போவதாகவும் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். அதே நேரத்தில் இது நடைமுறைக்கு வருவது கடைசி நிமிடம் வரை மாற்றத்திற்கு உட்படக்கூடியது. வரி விதிப்பை நடைமுறைப்படுத்தினாலும் சரி, பிற்போட்டாலும் சரி, அல்லது தற்போதைக்கு நிறுத்தினாலும் சரி, அடுத்த 4 ஆண்டுகளுக்கு ட்ரம்ப் இந்த வாளை சுழட்டி கொண்டே இருப்பார். அதனால் வரி விதிப்பை இப்போதே செய்துவிட்டு போகட்டும் என்ற மனநிலை கனடாவில் இருக்கிறது, ஆனால் அமெரிக்காவில் இல்லை. காரணம், கனடியர்கள் அமெரிக்கா என்ற ஒரே ஒரு நாட்டுடன் தான் மோத போகிறார்கள். அமெரிக்கர்கள் பல நாட்டுடன் மோத வேண்டி இருக்கும். ட்ரம்பின் அந்த அதிரடி இறக்குமதி வரி அமெரிக்காவின் பணவீக்கம் ஃபெடரல் ரிசர்வ் இலக்கை விட பிடிவாதமாக கீழே இருக்கும் நேரத்தில் அமெரிக்கர்களுக்கு செலவுகளை உச்சத்திற்கு எகிர வைக்கும். அமெரிக்கர்கள் தமது முதல் 3 வர்த்தக பங்காளிகளான கனடா, சீனா, மெக்சிகோவுடன் வரி போரில் இறங்கினால் ஒரு குடும்பத்தின் சராசரி செலவு மாதம் $1000 அதிகரிக்கும் என்று அமெரிக்க பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அடுத்த மாதம் அமெரிக்காவில் ஒரு நடுத்தர காரின் விலை சுமார் $3000 அதிகரிக்கும் என்கிறார்கள். அதையொட்டி நுகர்வோர் எதிர்கொள்ளும் வாழ்க்கை செலவு பிரச்சனையில் வரியின் மற்றொரு ஆதாரமான கடன் வாங்கும் செலவை குறைப்பதை மத்திய வங்கி செய்ய வேண்டியிருக்கலாம் என்கிறார்கள் அவர்கள். மெக்சிகோ மற்றும் கனடா அனைத்து அமெரிக்க பொருட்களுக்கும் தங்கள் சொந்த இறக்குமதி வரியை விதிப்பதன் மூலம் பதிலடி கொடுப்பதாக உறுதியளித்தன. இது வட அமெரிக்காவுக்குள் சாத்தியமான வர்த்தக போருக்கு களம் அமைக்கிறது. அதிக இறக்குமதி வரிக்கு பதிலடி கொடுக்க போவதாக சீனாவும் உறுதியளித்துள்ளது. இறக்குமதி வரியை விதிக்காமல் வரி விதிக்கப் போகிறோம் என்று வெளியிடும் மிரட்டல் கூட ஒரு செலவை வைத்திருக்கிறது. இது குழப்பத்தையும் நிச்சயமற்ற தன்மையையும் ஏற்படுத்துகிறது. இது முதலீட்டாளர்கள், சிஇஓக்கள் மற்றும் நுகர்வோர் திட்டமிடுவதை கடினமாக்குகிறது. இந்த குழப்பத்தின் ஒரு அளவீடு, அதாவது வர்த்தக கொள்கை நிச்சயமற்ற குறியீடு TPGY, கடந்த மாதம் ட்ரம்பின் வரி விதிப்பு அறிவிப்பின் பின்னர் அமெரிக்காவில் 1960ஆம் ஆண்டில் இருந்து உள்ள பதிவுகளில் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்ந்தது. சமீப நாட்களில் வெள்ளை மாளிகையில் இருந்து வரும் இறக்குமதி வரி அச்சுறுத்தல்களால் ஏற்பட்ட விளைவு அது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை இன்று வெளியிட்ட அறிவிப்பில் அமெரிக்காவை தளமாக கொண்ட போக்குவரத்து உபகரண சப்ளையர் கூறிய போது, இறக்குமதி வரி தொடர்பான நிச்சயமற்ற நிலையின் விளைவாக வாடிக்கையாளர்கள் புதிய ஆர்டர்களை இடைநிறுத்துகிறார்கள் என்று கூறினார். கேல்பியர்ஸ் மற்றும் டாங்கோ ட்ரக்களை தயாரிக்கும் பொம்மை நிறுவனமான பேசிக் பன்னின் CEO ஜே ஃபோர்மன், கடந்த மாதம் அமலுக்கு வந்த அனைத்து சீன இறக்குமதிகளிலும் விதிக்கப்பட்ட 10% இறக்குமதி வரி தனது வர்த்தகம் போட்டியிட திணற தொடங்கியுள்ளது என்றார். இப்போது கூடுதல் 10% இறக்குமதி வரியின் அச்சுறுத்தல் அவரது நிறுவனத்தை அதன் நிதியில் மற்றும் ஒரு $5 மில்லியன் இடைவெளியுடன் விட்டுச் செல்கிறது. ஏனென்றால் எல்லா பொம்மைகளும் சீனாவில் தயாரிக்கப்படுகின்றன. 2026ஆம் ஆண்டு வரை வாடிக்கையாளர்களுடன் ஏற்கனவே கையொப்பமிடப்பட்ட ஒப்பந்தங்களின் காரணமாக இறக்குமதி வரியின் கூடுதல் செலவை முழுமையாக உள்வாங்க வேண்டிய கட்டாயத்தில் நிறுவனம் உள்ளது. இறக்குமதி வரி விதிப்பு தொடர்பாக ட்ரம்பின் நியாயப்படுத்தல், அதிக இறக்குமதி வரி காரணமாக கனடிய, மெக்சிகன் மற்றும் சீன நிறுவனங்களை அமெரிக்காவின் தொழிற்சாலைகளை அமைத்து உற்பத்தியை அமெரிக்காவுக்கு மாற்றும். இது ட்ரம்பின் இலட்சிய உலகில் சரியாக இருக்கலாம், ஆனால் இது நடைமுறையில் சாத்தியம் அல்ல. இங்கே நீங்கள் உடல் ரீதியாக உற்பத்தி செய்ய முடியாத விஷயங்கள் உள்ளன. பொம்மைகளும் அவற்றில் ஒன்றாகும். உற்பத்திக்கு தொழிலாளர்கள் செலவு, நன்மைகள் மற்றும் உற்பத்தி திறன் ஆகியவற்றின் காரணமாக பொம்மை உற்பத்தியில் சீனா ஒப்பிட முடியாத இடமாக உள்ளது என்று அவர் கூறினார்.
சீன உற்பத்தியை அமெரிக்காவுக்கு நகர்த்துவது சாத்தியம் என்றாலும் அவர் அதிக விலையை வசூலிக்க வேண்டும். $1 குழந்தை பொம்மையை தயாரிக்க $30 செலவாகும். நுகர்வோர் விரும்புவது அதுதானா என்று அவர் கேள்வி எழுப்பினார். தேசிய அளவில் பெரிய துரித உணவு சங்கிலிகள் இந்த ஆண்டு இறக்குமதி வரியிலிருந்து கூடுதல் செலவுகளை உறிஞ்சி தற்போதைய நிலைகளில் உணவுப் பொருட்களின் விலைகளை வைத்திருக்க விரும்புகிறது என்று கூறுகிறார்கள். காரணம் துரித உணவுச் சங்கிலிகளின் வர்த்தக போட்டி. அது ஒரு ஆண்டுக்கு சமாளிக்கப்படலாம். ஆனால் ட்ரம்புக்கு இன்னமும் 4 ஆண்டுகள் இருக்கின்றனவே. இறக்குமதி வரி தற்காலிகமானதா, அவை நிரந்தரமாக இருக்க போகிறதா என்பது யாருக்கும் தெரியாது. ட்ரம்புக்கே தெரியுமா என்பதும் சந்தேகமே. சீன பொருட்களை மட்டுமே நம்பியிருக்கும் நிறுவனங்கள் மட்டும் இறக்குமதி வரியை பற்றி கவலைப்படுகிறார்கள் என்று இல்லை. அமெரிக்க உற்பத்தியாளர்களும் திணறி போய் உள்ளார்கள். காரணம், உற்பத்தி அமெரிக்காவில் நடந்தாலும் மூலப்பொருள் வெளியே இருந்து வர வேண்டும். அமெரிக்காவின் மிகப்பெரிய தளவாட உற்பத்தியாளர்களில் ஒருவரான அல்கோவாவின் தலைமை நிர்வாக அதிகாரி தமது அமெரிக்க உற்பத்திக்கான அனைத்து அலுமினிய இறக்குமதிகளிலும் கனடாவிலிருந்து வர வேண்டும் என்கிறார். ட்ரம்ப் அச்சுறுத்திய 25% இறக்குமதி வரியில் அலுமினியம் மட்டுமே அமெரிக்காவில் 1 லட்சம் வேலைகளை இழக்க வைக்கலாம் என்று அவர் எச்சரித்தார். அட்லாண்டா ஃபெடரல் ரிசர்வின் ஜிடிபி நவ் மாடல் இப்போது முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் 2.8% சரிவை கணித்துள்ளது. அதாவது அமெரிக்க ஜிடிபி உயரவில்லை, மைனஸுக்கு போகிறது. ஜிடிபி எதிர்மறையாக மாறுமா என்று கணிப்பது ஆண்டின் ஆரம்பத்தில் மிக கடினம் என்றாலும் இது முன்பு நடந்த 2.3% வளர்ச்சி கணிப்பிலிருந்து விரைவான தரைமறக்கத்தை குறைக்கின்றது. மோசமான விஷயம் என்னவென்றால், மெக்சிகன் பல்கலைக்கழகத்தின் நுகர்வோர் உணவு குறியீட்டின் 9 புள்ளி வீழ்ச்சி 1978 பதிவுகள் தொடங்கியதிலிருந்து மிக அதிகமாக உள்ளது. முதலீட்டு ஆலோசனை ஜார்டனி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் எட் ஜார்டனி, வர்த்தக போரை தொடங்குவதற்கு பதிலாக கனடா மற்றும் மெக்சிகோவுடன் ஏதாவது ஒரு ஒப்பந்தம் செய்து போலியாக ஒரு வெற்றியை கோருமாறு ட்ரம்புக்கு பரிந்துரைக்கிறார்.